என் பேர் ஜெபசிங், திருநெல்வேலி. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் பிரேத கிடங்கில் பெனிக்ஸ் ஜெயராஜனுடைய பிரேதம் இருந்த நேரத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன். நான் வேறொரு வழக்கிற்காக பிரேத அறைக்கு சென்றிருக்கும் பொழுது 2 பேருடைய பிணங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்து அதில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் தொலியே கிடையாது. அப்படி ஒரு காயம். என்னென்னு கேட்கும்போது ஏதோ வியாபாரிகள்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து இவங்களை கோயில்பட்டியில் கொண்டு அடைச்சி கோயில்பட்டி சப்ஜெயிலில் வச்சுருந்து அப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி இறந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் தான் நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் போய் இந்த மாதிரி இதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், இது இப்படி நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, போலீஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலாக நாங்கள் காலையில் தான் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போது அன்றைக்கி ஈவினிங் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஜட்ஜி பாரதிதாசன் அவங்க முன்னிலையில் தான் நடக்குது, வீடியோ ஃபுட்டேஜோட. அந்த இது முடிஞ்சு நைட்டு 11 போலீஸ் இப்போமே அடக்கம் பண்ணணுங்காங்க. நாங்கள் முடியாது, 302 போட்டால் தான் அடக்கம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொன்னோடனே காலையில் அப்புறம் இந்த முதலமைச்சர் எடப்பாடி 302 போட்டாங்க. போட்டு சிபிசிஐடிட்ட வழக்கு மாற்றம். அந்த சிபிசிஐடி ஐஜி சங்கர் சார் விசாரணை நடத்துனாங்க. எங்களுக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. எங்களுக்கு சிபிஐ மூலமாக அந்த வழக்கு விசாரிக்கணுன்ட்டு, அதனால் சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சு. அந்த சிபிஐக்கு வழக்கு போன பிறகு இந்த வழக்கு ரொம்ப நேர்மையாக சரியான பாதையை நோக்கி பயணித்ததாக நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலே அந்த இரத்த மாதிரிகள்லாம் எடுக்கப்பட்டு இவங்களுடைய டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணப்பட்டு அவங்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அளித்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் திரும்ப எடுத்து, ஏன்னா இவங்க போலீஸ் இவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயங்களை அழிச்சிருக்காங்க. ஆனால் சிபிஐ அவங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தடயத்தை ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுடைய எல்லா குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீதிபதி அதை தான் சொன்னாங்க. இவங்க போட்டிருக்க சிசிடிவியில் நைட்டு 8 மணிக்கு எந்த ஊரில் சன்லைட் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமிங் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஃபேக்காக போட்டிருக்கீங்க, ஒரு கம்பில் தான் ரத்தம் இருந்து மற்ற கம்பில் ரத்தம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு கம்பில் ரத்தம் இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள சைட்டேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அடித்ததினால் ஏற்பட்ட இரத்த கசிவு, அதனால் ஏற்பட்ட மரணம், அவ்வளோதான். இவங்க அந்த இடத்துல மரணம் நடக்கலை. ஸோ கஸ்டடி டெத்து கிடையாது. ஆனால் கஸ்டடி டார்ச்சர், இவங்க மேலே எந்த வழக்குகளும் இல்லாத ஒரு நபரை எடுத்து கொண்டு போய் அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணி, அது நீங்கள் நேரே திருநெல்வேலி ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி 2 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். பர்பஸாக நீங்கள் அடுத்த நாள் காலை வரைக்கும் வச்சுருந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் கோயில்பட்டிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இடையில சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பேராவூரணியில் ஜெயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜெயில் இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்க? நாங்குநேரில் ஜெயில் இருக்குது. எத்தனை ஜெயிலை தாண்டி நீங்கள் பர்பஸை ஏன் போகிறீங்க? செட் பண்ணி போகிறீங்க. அப்போவுமே அவங்களுக்கு 2 பேருக்கும் சாரம் முழுதும் ரத்தம். அதனால் அந்த சூழ்நிலையில் கொண்டு போனீங்க. இன்றைக்கி நீதிபதி வழங்கியிருக்க தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி. சிபிஐ மிக திறமையாக அந்த வழக்கை நடத்துனாங்க. அதுக்கு அவங்களுடைய மாமா ஹிந்தி நன்றாக பேசக்கூடியவங்கனால ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. இந்த வழக்கில் சொன்ன அனைவரும் உண்மை சாட்சிகள். இதில் மற்ற வழக்குகளுக்கு பொய்யான சாட்சிகள் போடுறது போல் கிடையாது, உண்மை சாட்சிகள். அதனால் சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மனசாட்சிப்படி சாட்சி சொன்ன மேடம் ரேவதிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அந்த பேரா போலீஸாக இருந்திருக்காங்க. அவங்க அன்றைக்கி நடந்த கொடுமைகளை பார்த்து அவங்களும் அப்ரூவராக மாறினது நம்ம கேஸுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. நன்றி. அதாவது அந்த சார் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த லத்தியெல்லாம் இவங்க ஏற்கனவே நம்ம அக்யூஸ்டுகள் வெட்டிட்டு அறுவாலை தூக்கி குளத்தில் போடுற மாதிரி இவங்க அந்த ஸ்டேஷனுக்கு பின்புறம் காடுகள், இந்த உடை காடுகளுக்குள்ளே கொண்டு போய் போட்டு இவங்க மறைச்சி வச்சுருந்ததை சிபிஐ போலீஸார் வந்த பிறகு இவங்களை கஸ்டடி எடுத்து கொண்டு போய் கம்பெல்லாம் எங்கேன்னு கேட்கும்போது தான் அந்த கம்புகள்லாம் எடுத்து கொடுக்கப்பட்டது. அது மாதிரி பெனிக்ஸோட இரத்த காயம் உள்ள அந்த துணிகள்லாம் ஒரு பாத்ரூமில் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்து அதெல்லாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதுபோக அந்த டேபிளில் மர மேசைகளில் இரத்த காயங்கள் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததெல்லாம் திரும்ப எடுத்து எல்லாத்தினுடைய மாதிரிகளும் கலெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகப்பட்டுச்சு. அது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சிகள். திருநாட்டு கன்ஃபார்ம்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால உறுதியாக ஆயுள் தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவு மிக முக்கியமான வழக்குங்கிறதுனால அதோட கூட தண்டனைகளும் கொடுக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வழங்க அது அவங்களுக்கு அந்த இறந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வைப்பதற்காக சொத்துக்களும் அவங்களுடைய சம்பள சான்றிதழ்லையும் கேட்டிருக்காரு. இப்போ இப்போ போக்சோ கேஸ்லலாம் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லும்போது அரசு தரப்பு இழப்பீடா இல்லை எதிரிகள் தரப்பு இழப்பீடாங்கிறதுக்காக தான் அமைச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில்
இந்த மாதிரி எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களை நீங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இந்த மாதிரி தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். நீங்கள் இதை வச்சே நாங்கள் இப்போ யாரையும் அடிக்க மாட்டோம்னு பப்ளிக்குக்கே அதை கொண்டு வரீங்க. அது அப்படி எந்த பப்ளிக்கும் சொல்லலை. நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் கூட்டு போய் அடித்து விசாரித்தா தான் உண்மையை சொல்லுவான். ஆனால் குற்றமே செய்யாத ஒருத்தனை வந்து நீங்கள் அடித்து கொலை பண்ணியிருக்கீங்க. அந்தளவுக்கு அடிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? நீங்கள் வந்து குற்றம் செய்தவர்களை நீங்கள் விசாரிக்கணும். இப்போ நீங்கள் சாத்தாவளம் கேஸை நீங்கள் இப்படி நீங்கள் சொன்னால் நாங்கள் அடிக்க மாட்டோம், இனிமேல் குற்றம் பெருகும், நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் தாலி எடுத்துகிட்டு போவான்ட்டு சொல்கிறீங்க. அது வந்து சரியில்லைன்னு சொல்கிறேன். இல்லை, இவங்களை மட்டும் அடிக்கிறது இல்லை. அவங்க வழக்கமாக 2 அந்த A2ம் A3யும் வழக்கமாக எல்லாரையும் அடிக்கிறது தான் அங்கே வழக்கம்னு அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்தது வந்து இந்த மாதிரி பெனிக்ஸ் அங்கே போய் எஸ்ஐட்ட வந்து நீ எங்கள் அப்பாவை எப்படி அடிக்கலான்னு சொல்லி சட்டையை பிடிச்சதாகவும், நீ எங்கள் ஸ்டேஷன்லேயே வந்து எங்களை சட்டையை பிடிச்சிருவான்னு சொல்லி அந்த ஈகோ கிளாஸ் தான். அது வந்து லைட்டாக அடிச்சுட்டு விட்டுருந்துருக்கலாம், ஒன்றும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அதை வந்து கண்டினியூவாக நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வந்த A3யும் சேர்ந்து அடித்ததுனால தான் அவங்களுடைய காயங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு.